வங்கதேசம் நம்மை சீண்டி வரும் நிலையில் அந்த நாட்டின் ராணுவ தளபதி வாக்கரூஸ் ஜமான் நம் நாட்டுடன் நல்லுறவை விரும்பி வருகிறார். இதனால் அவரது கதையை முடித்து ராணுவ தலைமை பதவியிலிருந்து இறக்க வங்கதேச இடைக்கால அரசு பாகிஸ்தானின் உளவு பிரிவுடன் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டியுள்ளது. இதனை நம் நாட்டின் உளவு பிரிவு கண்டுபிடித்து அலர்ட் செய்ததோடு அமெரிக்கா, நேட்டோ நாடுகளுடன் சேர்ந்து சம்பவம் செய்து வாக்கரூஸ் ஜமானை காப்பாற்றியுள்ள பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. திரைப்படங்களில் எப்படி கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குமோ அதே போன்று இந்திய உளவுத்துறை கச்சிதமாக செயல்பட்டு வங்கதேச ராணுவ தலைமை தளபதி வாக்கரூஸ் ஜமானை காப்பாற்றியது பற்றிய பரபரப்பான தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்டை நாடாக வங்கதேசம் உள்ளது. கடந்த ஆண்டு நடந்த மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நம் நாட்டில் தஞ்சமடைந்தார். இப்போது அங்கு இடைக்கால அரசு நடந்து வருகிறது. அதன் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் உள்ளார். இவர் நம் நாட்டுடன் மோதலை கடைபிடித்து வருகிறார். அதே வேளையில் பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறார். பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI உடன் சேர்ந்து முகமது யூனுஸ் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதனால் வங்கதேசத்துக்கும் நம் நாட்டிற்கும் இடையேயான உறவில் கடும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இப்படியான ஒரு சூழலில்தான் வங்கதேசத்தின் ராணுவ தளபதியாக உள்ள வாக்கரூஸ் ஜமானை வங்கதேச இடைக்கால அரசு மற்றும் பாகிஸ்தான் நாட்டின் உளவு அமைப்பான ISI இணைந்து காலி செய்ய முடிவு செய்தது. அதாவது வாக்கரூஸ் ஜமானை ராணுவ தளபதி பொறுப்பிலிருந்து நீக்கி அந்த இடத்தில் இன்னொரு அதிகாரியை நியமிக்க சதித்திட்டம் தீட்டியது. அதன்படி லெப்டினன்ட் ஜெனரல் மஹ்மது ஃபைசூர் ரஹ்மானை வங்கதேசத்தின் புதிய ராணுவ தளபதியாக நியமிக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த ஃபைசூர் ரஹ்மான் தற்போது வங்கதேச ராணுவத்தின் குவார்ட்டர் மாஸ்டர் ஜெனரல் அதிகாரியாக செயல்பட்டு வருகிறார். இவரது பணி என்னவென்றால் ராணுவத்துக்கு தேவையான தளவாடங்கள், சீருடைகள், உணவு உள்ளிட்டவற்றை வாங்கி வழங்குவதுதான். இந்த பொறுப்புக்கு அவர் வரும் முன்பு வங்கதேசத்தின் உளவு பிரிவின் தலைமை பொறுப்பில் பணியாற்றி வந்தார். உளவு பிரிவிலிருந்து அவரை குவார்ட்டர் மாஸ்டர் ஜெனரல் பிரிவுக்கு மாற்றியது வாக்கரூஸ் ஜமான் தான். உளவு பிரிவின் தலைமை பொறுப்பு என்பது மிகவும் முக்கியமானது. ஆனால் அவரை வாக்கரூஸ் ஜமான் குவார்ட்டர் மாஸ்டர் ஜெனரல் பதவிக்கு மாற்றி டம்மியாக்கினார். இதற்கு முக்கிய காரணம் இந்த ஃபைசூர் ரஹ்மான் பாகிஸ்தானின் உளவு பிரிவான ISI மற்றும் ஜமாத்-இ இஸ்லாமி உள்பட பாகிஸ்தான் ஆதரவு அமைப்பின் தலைவர்களுடன் நெருக்கம் காட்டியதுதான். இதனால்தான் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய வகையில் வாக்கரூஸ் ஜமான் அந்த பொறுப்பை வழங்கினார். ஆனாலும் ஃபைசூர் ரஹ்மான் திருந்தவில்லை. ஃபைசூர் ரஹ்மான் கடும் அதிருப்தியில் இருந்தார். இதற்கிடையேதான் ஃபைசூர் ரஹ்மான் தற்போதைய இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸின் நம்பிக்கை பெற்றவர்களிடம் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். இப்படியான சூழலில்தான் தங்களுக்கு விசுவாசமான ஃபைசூர் ரஹ்மானை ராணுவ தளபதியாக பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பு திட்டமிட்டு காய் நகர்த்தியது. அதோடு தற்போதைய ராணுவ தளபதியாக உள்ள வாக்கரூஸ் ஜமான் ஷேக் ஹசீனாவின் உறவினராவார். இவர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம்தான் ஷேக் ஹசீனாவால் வங்கதேச ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டார். இவர் 2026 ஆண்டு வரை 3 ஆண்டுகள் இந்த பொறுப்பில் இருப்பார். இதனால் அதற்கு முன்பாகவே வாக்கரூஸ் ஜமானை பதவியிலிருந்து நீக்க பாகிஸ்தான் சதி வேலைகளை செய்திருக்கிறது. அதன்படி பாகிஸ்தான் உளவு பிரிவு தலைமை அதிகாரியான ஜெனரல் ஆசிம் மாலிக் உள்பட பிற அதிகாரிகள் கடந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வங்கதேசம் சென்றனர். வங்கதேசம் 1971 சுதந்திரம் அடைந்த பிறகு பாகிஸ்தான் அதிகாரிகள் வங்கதேசம் செல்வது என்பது இதுதான் முதல் முறை. அப்போதுதான் இந்த பணியை அவர்கள் தொடங்கியுள்ளனர். பாகிஸ்தான் உளவு பிரிவு அதிகாரிகள் வங்கதேசத்துக்கு வருவதை வாக்கரூஸ் ஜமான் விரும்பவில்லையாம். இதனால் அவர் ISI அதிகாரிகளை சந்திக்கவில்லை. ஆனால் முகமது யூனுஸால் அவர்கள் வங்கதேசம் சென்றனர். இந்த வேளையில் வாக்கரூஸ் ஜமான் பாகிஸ்தான் உளவு அதிகாரிகளை சந்திப்பதை தவிர்த்துவிட்டார். மாறாக ஃபைசூர் ரஹ்மான் தான் அவர்களுடன் சேர்ந்து ஒவ்வொரு இடத்திற்கும் அவர்களை அழைத்து சென்றார். குறிப்பாக நம் நாட்டின் எல்லைப் பகுதியான கோழிக்கழுத்து பகுதி வரை அழைத்து சென்றிருக்கிறார். இதனை அடுத்து ஃபைசூர் ரஹ்மானுக்கு வாக்கரூஸ் ஜமான் விளக்கம் கேட்டிருக்கிறார். இதனை அடுத்து வாக்கரூஸ் ஜமானை நீக்குவதில் உறுதியாக மாறியது பாகிஸ்தான் உளவு பிரிவு. இதனையடுத்து ஃபைசூர் ரஹ்மான் ராணுவத்தில் தனக்கான ஆதரவை பெற திட்டமிட்டார். இதற்கான ராணுவ அதிகாரிகளோடு ஃபைசூர் ரஹ்மான் ரகசிய மீட்டிங் நடத்தியுள்ளார்.
அப்போது படைப்பிரிவுகளை நிர்வகிக்கும் பொறுப்பில் உள்ள 6 மேஜர் ஜெனரல்கள் நேரடியாக ஃபைசுர் ரஹ்மானுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இன்னும் 2 மேஜர் ஜெனரல்கள் கண்டிஷன்களுடன் ஆதரவு வழங்கினர். இருப்பினும் லெப்டினன்ட் ஜெனரல் அதிகாரிகளிடமிருந்து இந்த ஃபைசுர் ரஹ்மானுக்கு ஆதரவு என்பது கிடைக்கவில்லை. வங்கதேச ராணுவ தலைமையகத்தில் பொறுப்பில் உள்ள லெப்டினன்ட் ஜெனரல் மிஷானூர் ரஹ்மான் ஷாஹிம், அதேபோல லெப்டினன்ட் ஜெனரல்கள் முகமது ஷாஹினுல் ஹக், முகமது மைனூர் ரஹ்மான் ஆகியோர் ஆதரவு கொடுக்க மறுத்துவிட்டனர். அதேபோல கடற்படை, விமானப்படை தளபதிகளும் அவருக்கு பிடி கொடுக்கவில்லை. இது ஃபைசுர் ரஹ்மானுக்கு சிக்கலை ஏற்படுத்தியது. இதனால் அவரது முயற்சி தாமதமாக தொடங்கியது. இதற்கிடையேதான் இன்னொரு லெப்டினன்ட் ஜெனரல் MS கமருல் ஹசன் என்பவரும் வாக்கருஸ் ஜமானை அந்த பொறுப்பிலிருந்து நீக்க திட்டமிட்டார். கமருல் இஸ்லாம் வங்கதேச படைப்பிரிவின் பிரின்சிபல் ஸ்டாஃப் ஆபீசராக இருக்கிறார். இவரும் 6 பேர் கொண்ட குழுவுடன் ஜனவரி 13 முதல் ஜனவரி 18 வரை பாகிஸ்தானுக்கு சென்று உளவுத்துறை அதிகாரிகளை சந்தித்து பேசினார். அதன் பிறகு ராணுவ தலைமை தளபதி வாக்கருஸ் ஜமானுக்கு அது பற்றிய விஷயத்தை பகிராமல் நேரடியாக முகமது யூனிஸிடம் அறிக்கை கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் 2 அதிகாரிகள் வாக்கருஸ் ஜமானை பதவியிலிருந்து நீக்க திட்டமிட்டு காய் நகர்த்தி வந்தனர். இது பற்றிய அனைத்து விஷயங்களையும் நம் நாட்டின் உளவுத்துறை சேகரித்தது. கடந்த ஜனவரி மாதமே வங்கதேச தலைமை ராணுவ தளபதி வாக்கருஸ் ஜமானுக்கு தகவல் அனுப்பியது. ஆனாலும் அது பற்றிய விரிவான தகவல்களை கொடுக்க முடியவில்லை. வாக்கருஸ் ஜமானின் சாதனங்கள் ஒட்டு கேட்கப்படும் அபாயம் இருந்தது. இதனால் நம் நாடு மாற்று ஏற்பாட்டை கையில் எடுத்தது. ஏற்கனவே வாக்கருஸ் ஜமானுக்கு தகவலை பாஸ் செய்த நிலையில் அமெரிக்கா உள்பட மேற்கத்திய நாடுகளுக்கும் இந்த தகவலை நம் நாடு வழங்கியது. வங்கதேச ராணுவ தளபதி வாக்கருஸ் ஜமானின் பதவியை பறிக்க பாகிஸ்தான் உளவுத்துறை திட்டமிட்டிருப்பது பற்றி தகவல் தெரிவிக்கப்பட்டது. வங்கதேசத்தில் நடக்கும் இந்த செயல் என்பது தெற்காசிய பிராந்தியத்தின் மீது பாதுகாப்பு பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இஸ்லாமிய அமைப்புகளை ஊக்குவித்து பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும். பாகிஸ்தான் போல வங்கதேசமும் மாறிவிடும். இதனால் இந்தியா மட்டுமின்றி மொத்த உலகுக்கும் சிக்கல் ஏற்படலாம். இவ்வாறு இந்தியா சார்பில் எடுத்துக் கூறப்பட்டிருக்கிறது. இதனை அமெரிக்காவும் சீரியஸாக எடுத்துக்கொண்டது. அது மட்டுமின்றி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் முகமது யூனுஸுக்கும் ஏற்கனவே பழைய பகை உள்ளது. அதேபோல அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியான நேட்டோ நாடுகள் சிலவற்றிடமிருந்து கூட வங்கதேச இடைக்கால அரசுக்கு வார்னிங் சென்றிருக்கிறது. இப்படியான சூழலில்தான் அமெரிக்காவிலிருந்து முகமது யூனுஸுக்கு ஒரு செய்தி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. வங்கதேசத்தில் ராணுவ தளபதி வாக்கருஸ் ஜமானின் பதவி நீக்க நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று கூறப்பட்டது. பிரிட்டன் சார்பில் எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த முயற்சி என்பது நிறுத்தி வைக்கப்பட்டுவிட்டது. மேலும் வாக்கருஸ் ஜமானுக்கு எதிராக நடக்கும் சதி வேலைகளை நம் உளவுத்துறை நேரடியாக அவரிடம் கூற வேண்டும் என்று விரும்பியது. இதற்காக நம் நாடு ஒரு ஐடியா போட்டுக் கொடுத்தது. அந்த ஐடியாவின்படி வங்கதேச ராணுவ தளபதி வாக்கருஸ் ஜமான் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக் நாட்டுக்கு மார்ச் 3 சென்றார். அங்கு ஐநா அமைதிப்படையின் வங்கதேச குழுவினரை சந்திக்க உள்ளதாக கூறி சென்றார். இந்த வேளையில் ஐநா பொதுச் செயலாளர் வாலண்டைன் ருக்வாபீசா மற்றும் ஐநாவின் சிறப்பு பிரதிநிதியை சந்தித்தார். அமைதி காக்கும் படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அம்ரிக் நியோன், மத்திய ஆப்பிரிக்க குடியரசு ஆயுதப்படைகளின் தலைவர் ஜெனரல் மமடு ஜெஃப்ரின் உள்ளிட்டோரை அவர் சந்தித்து பேசினார். அங்கு வைத்து இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் அனைத்து விஷயங்களையும் வாக்கருஸ் ஜமானிடம் தெரிவித்தனர். இதற்கிடையேதான் பாகிஸ்தான் உளவுத்துறை இந்த விஷயங்களை மோப்பம் பிடித்தது. இதனையடுத்து உடனடியாக வங்கதேசத்தில் உள்ள தங்களின் ஆதரவு லெப்டினன்ட் ஜெனரலை அலர்ட் செய்தது. ஆப்பிரிக்கன் குடியரசு நாட்டிலிருந்து நாடு திரும்பும் வாக்கருஸ் ஜமானை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று பாகிஸ்தான் உளவுத்துறை உத்தரவு பிறப்பித்தது. ஃபைசுர் ரஹ்மான் வாக்கருஸ் ஜமானை கைது செய்ய வங்கதேச தலைநகர் டாக்காவில் தயாராக இருந்தார். இதனை கண்டுபிடித்த நம் நாட்டின் உளவுத்துறை உடனடியாக வாக்கருஸ் ஜமான் இறங்கும் இடத்தை மாற்றியது. அதன்படி டாக்காவிற்கு பதில் வாக்கருஸ் ஜமானின் விமானம் டாக்கா அருகே உள்ள தேஜ்கான் விமான தளத்தில் இறங்கியது. அங்கிருந்து வாக்கருஸ் ஜமானை அவரது ஆதரவு அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர். அதன் பிறகு வாக்கருஸ் ஜமான் தனக்கு கீழ் உள்ள அதிகாரிகள் அனைவரையும் அழைத்து பகிரங்கமாக வார்னிங் செய்தார். தனக்கு எதிராக சதி வேலையில் ஈடுபட்டால் தண்டனை கடினமானதாக இருக்கும் என்று எச்சரித்தார். அது மட்டுமின்றி வாக்கருஸ் ஜமானுக்கு எதிராக பாகிஸ்தான் உளவுத்துறையுடன் சேர்ந்து செயல்பட்ட ஃபைசுர் ரஹ்மான் களையெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தற்போது வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். விரைவில் அவர் மீது ராணுவ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பிருக்கிறது.